இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிஸ்கெட் வெரைட்டிஸ் எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருந்த பிஸ்கெட் வெரைட்டிஸ் தான். அதுவும் ஒன்றா நம்ம ப்ராடக்ட்டை வந்து வே பண்ணுறதுலேருந்து அதை லைவாக செஞ்சு காமிக்கிறதுலேருந்து பக்காவாக பேக் பண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒன்று விடாமல் தரவாக பார்த்துருந்தாங்கன்னு சொல்லணும். அதோட லாஸ்ட் பேட்சில் நமக்கு ஃபீட்பேக் மட்டுமே பக்கமாக வந்து மெசேஜாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபீட்பேக் அதெல்லாம் தாண்டி அவங்க செய்கிற ப்ராடக்டுடைய ரிசல்ட்டை தான் நான் மெயினாக பார்ப்பேன். ஏன்னா ஃபீட்பேக் என்னன்னாலும் சொல்லலாம், ஆனால் அதை கையால் செஞ்சு ஹேண்ட்ஸான பண்ணி ப்ராடக்ட் எனக்கு ரிசல்ட்டாக காமிக்கும் போது தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அது போக அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக், அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆர்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதோட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எதுக்காக ஆஃப்லைனில் லேடிஸ்க்கு மட்டும் நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, ஜென்ஸ் எங்களுக்கும் நீங்கள் கிளாஸஸ் வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. இப்போதைக்கு நம்மளோட பிளேஸ் வந்து ரொம்ப சின்ன பிளேஸ் தான். மேபி ஃபியூச்சரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதுக்குமே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இல்லை இப்போவே நீங்கள் எமர்ஜென்சியாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்கலாம். பிகாஸ் ப்ரீவியஸ் பேட்சஸ்லேயும் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி பேக்கரி வச்சுருக்கவங்க, அவுட்லெட் வச்சுருக்கவங்க, மிஷின்ஸில் வந்து பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராடக்ட் இல்லாதவங்க மிக்ஸ்டாக வந்திருந்தாங்க. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் நீங்கள் போத் ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் தாராளமாகவே படிக்கலாம். நம்ம கிளாஸ் வந்து தனித்தனியாக வந்து எடுக்கிறது இல்லை. மில்லட்டுக்கு தனியாக, பேக்கரி பிஸ்கெட்ஸ்க்கு தனியாக, இது தனியாக, அது தனியான்னு சொல்லி அந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறது இல்லை. எல்லாமே ஆல் டுகெதர் சேர்ந்த மாதிரி தான் வரும். நம்ம கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாம் எந்த மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கமர்ஷியலாக ஆல்ரெடி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பேக்கரி பிஸ்கெட்ஸ் மாதிரி சேல் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதிகமாக ஆர்டர் எடுக்கிறது வந்து மில்லட் பேஸ்டு பிஸ்கெட்ஸ் தான். கம்பேரிங் டு மைதா வெரைட்டி பிஸ்கெட்ஸை காட்டிலும் ஹெல்தியர் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம பேஸ் ரெசிபியை யூஸ் பண்ணி மைதாவுக்கு பதிலாக நீங்கள் எந்த மில்லட் வெரைட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாகவே க்ளூட்டன் ஃப்ரீயாக செய்ய முடியும். இல்லை வந்து ஹோல் வீட் பிஸ்கெட்ஸாகவும் நீங்கள் பண்ணலாம். நம்ம கிளாஸ் டேட்ஸ் வந்து எப்போ போட்டிருக்கோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ முடிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அப்டேட்டே போகிறதில்லன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கிளாஸ் முடிச்சதுக்கு அடுத்த நாள் வந்து கிளாஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப் இருக்குது. ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கூட சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸோ கிளாஸ் இந்த டைமில் எடுக்க போகிறோம், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு டிபி செட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்துக்கான பிஸ்கெட் கிளாஸ், அதுவும் ஆன்லைனுக்கான டேட் வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸ்டூடெண்ட்டுமே இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குமே வந்து இந்த மந்த்லேயே பிஸ்கெட் கிளாஸ் ஆன்லைனில் படிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்களுமே ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.